வணக்கம், வெல்கம் டு சித்ரா மூவிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து குழம்பு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதாவது எப்படின்னா, நம்ம வீட்டில் வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஏதாவது பண்ணோன்னா நிறைய குழம்பு, ரசம், கூட்டு, கறி எல்லாம் மிஞ்சி போயிடும். வெத்த குழம்பு எல்லாமே மிஞ்சி போயிடும். அது எல்லாம் ஒன்றா சேர்த்து போட்டு அது எப்படி வந்து குழம்பு சாதம் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து நேற்று வந்து ரசம், கதம்ப சாம்பார் எல்லாம் வச்சுருந்தேன். எல்லாம் மிஞ்சிடுது. அதை வந்து பாருங்கள், முள்ளங்கி, அவரைக்காய், கேரட் போட்டு ஒரு கதம்ப சாம்பார் மாதிரி பண்ணியிருந்தேன். எல்லாம் மிஞ்சதை வந்து இப்போ சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ வந்து எப்படி வந்து அதை மிக்ஸ் பண்ணலான்னு பார்க்க போகிறேன், காமிக்க போகிறோம். இவர் அது மட்டும் இல்லை, நான் வந்து இதுக்காக வந்து ஒரு டம்ளர் அரிசி போட்டு சாதம் வந்து வடித்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், அதுக்கு முன்னாடி கொஞ்சம் டேஸ்ட் மாறி இருந்தால் தானே பசங்களுக்கும் பிடிக்கும். ஒரே மாதிரி நேற்று வச்ச சாம்பாரே திருப்பி போட்டால் யாரும் சாப்பிட மாட்டாங்க இல்லையா? அதுக்காக கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலான்ட்டு பாருங்கள், வெறும் வால்லையும் வச்சுருக்கேன் நான். இப்போ நான் காமிக்கிறேன். கிராம்பு, பட்டை, கசகசா, கடலைப்பருப்பு, ஒரே ஒரு வரமிளகா, தனியா, அப்புறம் தேங்காய், இதெல்லாம் வந்து இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதாவது வறுத்துட்டு அரைச்சி எடுக்க போகிறோம். இப்போ வறுத்துக்கலாம். வரமிளகா ஒரு 3 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை, அப்புறம் கசகசா வந்து ஒரு ஸ்பூனு, அப்புறம் கடலைப்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூனு, தனியா வந்து 2 ஸ்பூன். நான் வந்து ரொம்ப சின்ன ஸ்பூன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த குழம்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க, நல்லா வறுபடுறது. இப்போ வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம். கொப்பரை தேங்காய் இருந்தால் அது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கொப்பரை தேங்காய் யூஸ் பண்ணால் நம்ம வந்து அதை வறுக்க வேண்டாம். அப்படியே வந்து இது கடலைப்பருப்பு, தனியா, பட்டை, கிராம்பு, அப்புறம் வந்து கசகசா, இதெல்லாம் வந்து வறுத்து எடுத்துன்ட்டு அந்த கொப்பரை தேங்காய் அப்படியே போட்டு அரைச்சிடுங்கோ. நல்லாயிருக்கும். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக வரும். இந்த வறுத்து எடுத்து லைட்டாக வறுபட்டால் போதும். ஆஃப் பண்ணிடலாம். நம்ம வந்து வறுத்த இப்பச்சட்டியே வச்சுக்கலாம். அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு தாளித்து கொட்டிட்டு அதுக்கப்புறமா அந்த குழம்பை விடலாம். இப்போ வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். அதில் வந்து ஏற்கனவே காஞ்சதுனால சீக்கிரம் காஞ்சிரும். கடுகு, உளுத்தம்பருப்பு, இதெல்லாம் சாப்பிடும்போது கொஞ்சம் வாயில் ஆப்புறோம், டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, இப்போ வந்து நம்ம வச்சுருக்கேன் அந்த குழம்பு ஊற்றலாம். பாருங்க, குழம்பு நல்லா கொதிச்சுன்னு இருக்கு. நம்ம வந்து வறுத்த பொடியை வந்து இதில் சேர்த்துருவோம். சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டோம். இதுவும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா கொதிக்கிட்டோம். அப்புறம் வந்து ஒரு 2 நாள் முன்னாடி நான் சொல்லியிருந்தேன், சித்ரா மூவிஸ் கிச்சனுக்கு வந்து ஒரு பிரபலம் வரப்போகிறான்னு சொல்லிட்டு. அவர் வந்து ஒரு ஆக்டர் தான். அவருடைய வெற்றி, அவர் எப்படி பார்க்குறார் அப்படிங்கிறத பற்றி தான் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு. மறக்காமல் இன்றைக்கி ஈவினிங் கண்டிப்பாக பாருங்கள் அந்த வீடியோவை. சரியா? இப்போ அடுத்தது பாருங்கள். இப்போ நல்லா கொதிச்சிருது. இது நான் வந்து சாதத்தை மசிச்சுட்டு இருக்கேன். கொஞ்சம் அலம்பி விட்டுடலாம். அரைச்சதை வந்து கொஞ்சம் அலம்பி விட்டுக்கலாம். தண்ணி நமக்கு சாதம் கலர்ற மாதிரி இருக்கும். நம்ம கொஞ்சம் லிக்விடாக இருந்தால் தான் நல்லா கலக்க முடியும் நம்மளாலையும். பாருங்கள், இது கொஞ்சம் வித்தியாசமாக நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரே மாதிரி நீங்கள் குழம்பு மிச்ச மீதியை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக யாருமே சாப்பிட மாட்டா. ஆனால் இந்த மாதிரி பண்ணி கொடுக்கும்போது அந்த டேஸ்ட் எல்லாமே மாறுது இல்லையா? அதனால் எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த கலந்துட்டு வேணும்னா நீங்கள் உங்களுக்கு வேணும்னா மேலாக கூட தாளித்து கொட்டிக்கலாம். வெங்காயம் வதக்கி கூட மேலாக போட்டுக்கலாம். இப்போ நான் அதெல்லாம் எதுவும் பண்ணல. சிம்பிளாக எவ்வளோ ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நான் இப்போ சொல்லியிருக்கேன். பாருங்கள், கொஞ்சம் கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதி வந்துடுது. அடுப்பை சிம்மில் வச்சுருவோம். வந்து சாதம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்துடலாம். எல்லாம் கலந்துட்டு பாருங்கள், உப்பு வேணும்னா சேர்த்துக்கோங்க.
பாருங்க இப்போ எல்லா சாதத்தையும் போட்டு நம்ம கலரியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு வந்து சிம்லேயே வந்து மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து கொதிக்கிட்டோம். அப்போ தான் வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக வரும். இது கண்டிப்பாக வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து மிச்சம் மீதிலாம் இருக்கும்போது என்னென்னா இது மட்டும் இல்லை, மோர் குழம்பை தவிர எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். இதில் குழம்பு, ரசம், கூட்டு, கறி எதெல்லாம் மிச்சம் இருக்கோ எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு இந்த பட்டை நம்ம கிராம்பெல்லாம் போடுறதுனால கொஞ்சம் டேஸ்ட் வேறு மாதிரி வரும், நல்லாயிருக்கும். கலந்து கொடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் வந்து உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஏன்னா வந்து டேஸ்ட் பார்த்தா கொஞ்சம் உப்பு தேவைப்படுற மாதிரி இருக்குது, அதனால் நான் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இதில் வந்து இன்கேஸ் உங்களுக்கு புளி கொஞ்சம் கம்மியாக விட்டு நீங்கள் வந்து குழம்பு வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த புளி கூட கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக. இந்த குழம்பு கொதிக்கும் போதே டேஸ்ட் பார்க்கும் இல்லையா, அப்போ லைட்டாக கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனாலும் ஒன்றும் இருக்காது, நல்லா வரும், டேஸ்ட்டாக வரும். பாருங்கள் நல்லா கொதிச்சு அல்வா மாதிரி வந்துடுது பாருங்கள், நல்லா தளரவும் இருக்குது. வந்து ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இறக்குற சமயத்தில் நெய் விடுவோம். நெய் வந்து 1 ஸ்பூன். இது வந்து நம்ம டேஸ்ட்டுக்காக தான் விடுறோம். பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோடய சமையலில் வந்து எண்ணெய் வந்து ரொம்ப கம்மி தான். இந்த சாம்பார் சாதமே பார்த்தீங்கன்னா நிறைய எண்ணெயில் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டோமா தாளிக்கிறதுக்கு, அவ்வளோதான். அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து நெய் விட்டு மிக்ஸ் பண்ண. நெய்யும் ஒரே 1 ஸ்பூன் தான். அதனால் நீங்கள் தைரியமாக இதை நீட்டாக ஈஸியாக பண்ணலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன்.